ஆனா அதுல பெரிய அருங்காட்சியகம் மாதிரி வைத்து பராமரிப்பவர்கள் இந்த நினைவிடத்தை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். இது எல்லாத்தோட வேதனை காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க. அந்த காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதைக்குரிய சோனியா காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், ஏன் இப்பொழுதுள்ள அகில பாரத தலைவரா இருக்கட்டும், மல்லிகார்ஜுன கார்கேயா இருக்கட்டும், யாராவது ஒருவர் வந்து இந்த நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்களா? கூட்டணி மட்டும்தான் அவங்களோட நோக்கம். தலைவர்களை மதிப்பது கிடையாது. இங்க நான் இது என்னோட தொகுதிக்குள்ள வருது. இந்த தொகுதியில் நிச்சயமாக இங்கே வெற்றி பெற்ற உடனேயே இந்த வளாகம் மிக நல்ல வளாகமாக, பூச்செடிகள் உள்ள வளாகமாக, இதே மாதிரி கண்ட நோட்டீஸை ஒட்டி மிகவும் மோசமாக பராமரிக்கக்கூடிய வளாகமாக, முன்னால் அவ்வளவு கரும்பு சக்கை, குப்பைகள், கூளங்கள் உள்ள வளாகங்களாக இது இருக்காது. அருங்காட்சியகம் எப்படி எல்லா தலைவர்களையும் ஒரே மாதிரிதான் மதிக்கணும். பெருந்தலைவர் காமராஜரின் சரித்திரத்தை யாரும் மறுக்க முடியாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின் ஓராண்டு காலம் பின் அவர் தொலைக்காட்சியில் பேசியது, ஒருவேளை பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒன்றே சாட்சி. வெறும் ஓட்டுக்காக மட்டுமே இவங்க கூட்டணி வைப்பாங்க. காங்கிரசிற்கு எந்த கடமையும் இல்லை, உரிமையும் இல்லை. இன்னைக்கு அதே காங்கிரஸ் சுதந்திரம் இல்ல அப்படின்னு அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு. ஜனநாயக முறைப்படி அவங்க கட்சி இருக்கான், சர்வாதிகார முறைப்படி பாஜக இருக்கான். நான் கேட்கிறேன், சர்வாதிகாரமாக அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இவர்களை எல்லாம் சிறைக்கு தள்ளியவர்கள் வெட்கம் இல்லாமல் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியை கலைத்ததே சர்க்காரியா கமிஷன்ல ஊழல் செய்தார்கள் என்று கலைத்த காங்கிரஸ் கட்சி. அதே மாதிரி இன்னைக்கு கச்சத்தீவு எதுக்கு கொடுத்தாங்க? திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது. அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு பயந்துட்டு கச்சத்தீவை தாரவாதித்தாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் 23 கேள்வி கேட்கிறாராம். நான் எல்லா கேள்விக்கும் ஒரே கேள்விதான், எல்லா கேள்வியும் உங்ககிட்ட நான் திருப்பி கேட்கிறேன். விபி சிங் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரை இருந்தீங்கல்ல, மத்தியில தானே இருந்தீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? அப்ப வழக்காடு மன்றம் இல்லையா? வழக்காடு மன்றத்தில் இப்ப தமிழ் இருந்ததா? கல்வி மாநில பட்டியலில் இருந்ததா? நீட்டுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தா? ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தது யாரு? அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்துட்டு இந்த மண்டபத்தை பராமரிப்பாக இருப்பதை இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. எப்படி மோசமா வைத்திருக்காங்க. உள்ள போய் செடியை பாருங்க, ஒரு தண்ணி ஊத்தாத ஒரு காஞ்ச செடி. இப்படிதான் ஒரு தலைவரின் நினைவிடம் பராமரிக்கப்பட வேண்டுமா? அதே மாதிரிதான் காந்தி மண்டபம் இருக்கு, அதே மாதிரிதான் ராஜாஜி மண்டபமும் இருக்கு. ஆக இதிலேயே பாராபட்சம் பார்க்கிறீர்கள். நீங்கள் தமிழகத்தை போலவே இதை வைத்திருக்கிறீர்கள். தமிழகத்துல பெருசா மோடி அவர்கள் வந்தா எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்க. மோடி வந்து சரணாலயத்துக்கு வரான்றீங்க. நீங்க சரணடைஞ்சிட்டீங்க காங்கிரஸ். அப்புறம் சரணாலயத்துக்கு மோடி வர்றாருன்னா ஒரு மாநிலத்திற்கு ஒரு அகில பாரத தலைவர் வரதான் செய்வார். அதனால இந்த இடத்தை உங்களுக்கெல்லாம் காண்பிப்பதற்கும் எவ்வளவு மோசமாக பாராபட்சமாக வைத்திருக்கிறார்கள் என்பதற்கும் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவருக்கு கூட இங்கே வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்றோ, அகில பாரதத்திலிருந்து எல்லாரும் வர்றாங்களே தவிர இங்கே வர வேண்டும் என்றோ தோன்றவில்லை என்பதை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த வழியில் இன்னைக்கு பிரச்சாரம் இறங்கி உங்ககிட்ட சொல்றேன். மரியாதைக்குரிய நமது அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், சோனியா காந்தி ராகுல் காந்தி வராரு. நான் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருக்கும் போது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இந்த வழியாக சென்றார்கள். மாவட்ட தலைவர் என்ற முறையில் நான் கோரிக்கை வைத்தேன். இங்க 500 காங்கிரஸ் தொண்டர்களும் வைத்து வரவே இல்லை. அது அக்கா அவர்கள் இந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணதுனால இன்னைக்கு வந்து இதை பார்த்து விட்டு இந்த போஸ்டர்லாம் ஒட்டினா காலைல கூட அக்கா போகும்போது கரும்பு சக்கை இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்தாலும் அக்கா வந்து வழியை பார்த்துக்கிட்டே போனேன். இவ்வளவு மோசமா இருக்கு. அந்த வேலை பிரச்சாரம் சோனியா காந்தியும் தலைவராக இருக்கும்போது வரல, ராகுல் காந்தி தலைவராக இருக்கும்போது வரல. நான் மாவட்டத்தில் இருக்கும்போது கலைஞர் சிலை ஓபன் பண்ண அன்னைக்கு வந்தாங்க சோனியா காந்தி. இந்த பக்கம் தான் போனாங்க, கான்வாய் போச்சு, வரவே இல்லை அவங்க. ராகுல் காந்தி பல முறை இந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு வரவே இல்லை. நமது மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை அவர்கள் இந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு போறதுனால இதை பார்த்துட்டு
காலையில வந்து இந்த சடனா வந்து இன்னைக்கு பார்க்கணும், இது பிரச்சாரத்தை பண்ண போஸ்டர் முத்திரிக்கை நிலைமை எல்லாம் பார்க்கணும். மதிக்கல, அவ்வளவுதான். மரியாதை இல்ல, பெருந்தலைவர் மீது மரியாதை இல்ல. அவங்களுக்கு வந்து வாரிசு அரசியல் மீது தான் மரியாதை. அடிமட்டத்திலிருந்து வந்த தலைவர்கள் எல்லாம் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அதனால அதுதான் எப்படின்னா அங்க ஒரு 2 வாரிசு, இங்க 2 வாரிசு. ஆக வாரிசு வாரிசுன்னு வாரிசு உருட்டி கொண்டு போவார்களே தவிர வாரிசு உருட்டி கொண்டு போகிறார்களே தவிர மக்களை பற்றி சிந்திப்பதில்லை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மழைக்கு வராத இந்த தொகுதி எம்பி பிரச்சாரத்துக்கு வர்றாங்களா இல்லையா? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர் நம்ம போய் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தாமரை வச்சிருந்தாங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ராஜ்நாத் சிங் அனுப்பினார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிர்மலா சீதாராமன் மேடத்தை அனுப்பினார். நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட், ஸ்டேட் டிசாஸ்டர், நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் இருந்தேன் புதுச்சேரியில. எப்படி வெள்ளத்தை நிர்வகிக்கணும் எனக்கும் தெரியும். எல்லாம் செய்யாம போய் பாருங்க பள்ளிக்கரணை இடத்துல வெள்ளம் வர வைக்கிற அளவுக்கு மோசமா இந்த சென்னையை வச்சுக்கிட்டு வெள்ளம் வந்த அப்புறம் வரலன்னா வெள்ளத்தை ஏன் வர வச்சீங்க? வெள்ளம் எப்படி வந்ததாங்க? கோயிலாம்பாக்கம் கெனால போய் பாருங்க, பக்கிங்ஹாம் கெனால போய் பாருங்க. என்ன ஆட்சி நடக்கு? அவலட்சணமான ஆட்சி. இன்னைக்கு டிசம்பர் வந்தா மக்களுக்கு திக்கு 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 திக்குன்னு இருக்குது. இப்படிதான் ஆட்சி நடத்துவாங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க ஆட்சிக்கு வந்தா, நான் இப்ப வெற்றி பெற்றா விஞ்ஞான முறையில ரெயின் பேசின் சிஸ்டம்னு இருக்கு, வெப்பமயமாதலை தடுக்கின்ற சிஸ்டம் இருக்கு. எவ்வளவு மழை வேண்டுமோ அவ்வளவு மழை. வடிகால் வாரி வடிகால் எங்கெங்க இருக்கு? குப்பைகள் எல்லாம் அடைத்து கொண்டிருக்கிறது கோயிலம்பாக்கம் கெனால்ல. அதனால இப்ப இங்க பாருங்க, பக்கிங்ஹாம் கெனால் பார்த்துட்டு தான் வரேன். போய் எல்லாரும் நீங்க போய் கேமரா எடுத்து ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஒண்ணு இதுல வேற எப்ப பார்த்தாலும் மோடி அவர்கள் கேள்வி கேட்கறது. ஸ்டாலினை தமிழக மக்கள் கேள்வி கேட்கிறோம். என்ன அழகுல ஆட்சி செய்து கொண்டிருக்காரு இப்ப சுற்றுவட்டத்துல பார்த்தா தானே தெரியுது. மிக மோசமான ஆட்சி, மிக மிக மோசம். ஸ்டாலினுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை கேள்வி கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்ல. அவர் அன்னைக்கு 23 கேள்வி கேட்கிறார். எல்லாமே நாங்க கேட்கலாம். பிபி சிங் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரைக்கும் கூட்டணியில் இருக்கும்போது என்ன செஞ்சீங்க? மழை வந்த உடனே மன்மோகன் சிங் இவங்க கூட்டு வந்துட்டாங்க. இலங்கையில நம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது போனாங்களா நான் கேட்கிறேன். ஸ்டாலின் போனாரா? முதல் கேள்வி அதுதான். தமிழர்கள் மீது அக்கறை இல்லையா? ஏன் கச்சத்தீவை திருப்பி கொடுத்தீங்க? ஏன் தரவாத்தீங்க? என்ன காரணம்? அதுக்கும் நாங்க கேள்வி கேட்போம். இந்த தேர்தலோட அதிமுக அடைஞ்சிரும் சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருக்காரு. அது உண்மையா? எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் இப்போ இந்த தொகுதியில பல பிரச்சனைகளை பேசி வந்திருக்கேன். இப்ப இது ஒன்னே சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை மட்டும் தான் போடுவீங்க. அதனால நான் இப்ப திமுக குற்றச்சாட்டு நீங்க பேசினாலும் மறுப்புன்னு போடணும் மேம். நான் 2 திராவிட கட்சிகளும் தான் இந்த சென்னையை பராமரிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன்.